குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி மார்க்கெட்டு சூப்பராக வந்து டவுன் சைடில் எல்லாமே ரன் ஆகிருக்கு சார். நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், சென்செக்ஸ் ஆகட்டும் நல்லா ரன் ஆகிருக்கு. நிஃப்டியும் சென்செக்ஸும் நல்லா டவுன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு போயிருக்கு சார். ஏன்னா நிஃப்டியே 319 புள்ளி பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு நம்மளோட ரேஞ்சில் இருந்து. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு வந்து நம்மளோட ரேஞ்சிலேருந்து 317 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் நம்ம ரேஞ்சிலேருந்து 890 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு சார். நான் பாருங்கள் பொசிஷன் சின்ன சொல்கிறேன் சார். ஆக்சுவலாக நிஃப்டி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,580.30. ஹை பார்த்திங்கன்னா 25,585 சாரி. லோ பார்த்திங்கன்னா 25,171.35. நம்மளோட லெவல் சார் 25,490 பிரேக் பண்ண டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தேன். 9:30 பார்லேயே டவுன் ஆகிடுச்சு சார். ஆகிட்டு லோ வந்து 25,171.35 வரைக்கும் போயிருக்கு. 319 பாயிண்ட் சார் டோட்டலாக டவுன் ஆகிருக்கு. நம்ம 319 கேட்ச் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 40 பாயிண்ட் நிஃப்டி வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணலாம் சார். இதோட பொசிஷனு நான் ஆல்ரெடி 19:1 வீடியோலேயே சொல்லியிருந்தேன். 25,975 பிரேக் பண்ணல மார்க்கெட் வந்து டவுன் சைடுன்னு. நீங்கள் வேணாலும் என்னோடய வீடியோ பழைய வீடியோ 19ஆம் தேதியோட வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு நல்ல டவுனில் தான் சார் போயிட்டுருக்கு. எகெயின் மார்க்கெட் டவுன் தான், பட் கண்டினியூவாக டவுன் ஆகாமாங்கிறது டவுட்டு தான். பட் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே டவுன் ஆகாம் சார். ஆகிட்டு தான் சார் திரும்ப மேலே போகும். தொடர்ந்து டவுன் ஆகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார். அதை பொசிஷன் நாளைக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 59,851.40. ஹை பார்த்திங்கன்னா 59,993.50. லோ பார்த்திங்கன்னா 59,283.95. நம்மளோட லெவல் சார் டவுன் சைடு லெவலு 59,600 பிரேக் பண்ண டவுன் சைடு சொல்லியிருந்தேன். லோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 59,283.95 போயிருக்கு. இது வந்து மார்னிங் ஹவர்ஸில் நம்மளோட ரேஞ்ச் இருந்து பிரேக் ஆகலை சார். கரெக்டாக 1:35 தான் டைம் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஆகிட்டு ஒரு 317 பாயிண்ட் நம்ம லெவல்லேருந்து கீழே கிடச்சிருக்கு. நம்ம 317 பாயிண்ட்டும் ட்ரேட் பண்ண முடியாது சார். அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். நார்மலாக ஒரு 150, 200 அட்லீஸ்ட் இல்லை ஒரு 100 to 150 அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணால் மினிமம் இந்த லெவல் போயிட்டு தான் சார் இருக்குது. அது ஒன்றும் டவுட் இல்லை. வேணால் ரெஃபர் பண்ணி பழைய வீடியோ நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சென்செக்ஸ் சார் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 83,207.38. ஹை பார்த்திங்கன்னா 83,254.28. லோ பார்த்திங்கன்னா 82,010.58. நம்மளோட லெவல் டவுன் சைடு லெவல் சார் 82,900 பிரேக் பண்ண டவுன் சைடு சொல்லியிருந்தேன். 12:05க்கு டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு 82,010.58 வரைக்கும் போயிருக்கு சார். 890 பாயிண்ட்டு. நம்ம 890 பாயிண்ட்டும் கவர் பண்ண முடியாது. ஒரு 200 பாயிண்ட்டு நார்மலாக இப்போ சென்செக்ஸ் பொறுத்தவரை பண்ணலாம் சார். இது வந்து இன்னத்தோட லெவல்ஸு ஒர்க் ஆனது. நான் இன்றைக்கி வந்து சிக்னல் ஆப்புங்கிறத பற்றி ஒரு லிங்க்கு வந்து கமெண்டில் கொடுக்க போகிறேன் சார். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சிக்னல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப் வரும் சார். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அந்த கமெண்டில் நான் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன் சார் ஒரு லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன். மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் வேணாலும் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த குரூப்பில் காமனாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ போட்டு உங்களுக்கு அந்த டைம் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. ஆஸ் யூஷுவல் வீடியோ டெய்லி முன்னத்த நாள் நான் பண்ணிட்டு அனுப்புகிறேன் சார், ரிலீஸ் பண்ணுறேன். மார்க்கெட் ஹவர்ஸில் வேறு ஏதாவது சப்போர்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சிக்னல்னு கொடுத்தீங்கன்னா ஆப் வரும் சார். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்றைக்கி போடக்கூடிய வீடியோவில் கமெண்டில் வந்து அந்த ஆப்போட ஆத்தரைஸ் வந்து லிங்க் நான் ஒரு அனுப்புகிறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துருச்சு. நான் ஆத்தரைஸ் பண்ணிக்கிறேன். சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் பிடிக்கிற கண்டென்ட், நான் போடக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க சார். சேனலுக்கு வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாளத்தோட லெவல் சார் நிஃப்டி வந்து 25,490 பிரேக் பண்ணால் அப் சைடு, 25,070 பிரேக் பண்ணால் டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,232.50. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 59,850 பிரேக் பண்ண அப் சைடு, 59,120 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 59,404.20. சென்செக்ஸ் வந்து 82,950 பிரேக் பண்ண அப் சைடு, 81,700 பிரேக் பண்ணால் டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 82,180.40. மார்க்கெட்டு எகெயின் கொஞ்சம் டவுன் ஆகி தான் சார் மறுபடியும் பிக்கப் ஆகும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது எல்லாம் உங்களுக்கும் தெரியும். நம்ம டெய்லி என்ன லெவல்ஸ்னு பார்ப்போம் சார். இதை தவிர ஆப்ஷன் செல்லிங் யாராவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார். அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு குரூப் பண்ணிவிட்டு அதுக்கு லெவல்ஸ் நான் அதே மாதிரி கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்
19வது வீடியோவில் மென்ஷன் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணி தான் நல்ல இன்றைக்கி ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால் அப்படி யாராவது ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் உங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு குரூப் ஆட் பண்ணி அதுக்குரிய லெவல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் அதுமாரி மெயின்டைன் பண்ணுங்கள் சார். ஸ்டாப் லாஸ் எல்லாம் போடாதீங்க, ட்ரேடே பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து உங்கள் பணத்துக்காக ஸ்டாப் லாஸ் போடாதீங்க, மார்க்கெட்டுக்காக ஸ்டாப் லாஸ் போடுங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இழுத்து போடலாம் அப்படின்னா வைக்க வேண்டாம் சார். மார்க்கெட்டுக்கு என்ன ட்ரெண்டோ அதுக்கு தகுந்தமாரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபண்ட்ஸ் இருக்குங்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி உங்களோட பணத்தை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட லாஸ் அடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக போயிடும். உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். ரீசனபிளான ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.